ஆப்ஷனில் வந்து ஆன்சர் இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், 50,000 அசலுக்கு 16% வட்டி வீதத்திற்கு 2 ஆண்டுகளின் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பி அமௌண்ட், சரிங்களா, பின்னு சொல்லுவாங்க அந்த அமௌண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 2 வருஷம் எண், சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஃபார்முலா அப்படியும் போடலாம். அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+r/100 ஹோல் பவர் என்னன்னு சொல்லி போட்டு ஏ கண்டுபிடிச்சி, ஸோ அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பியை வந்து மைனஸ் பண்ணி நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வச்சு போடலாம். ஸோ அப்படிலாம் ஸோ இந்த மெத்தடில் போட்டு பாருங்கள். ஸோ 50,000 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை அப்படி போட்டுக்கோங்க. இது வந்து கூட்டு வட்டிக்கு மட்டும்தான், சரிங்களா. ஸோ 50,000 சொல்லிட்டாங்க இன்ட்டு 16%, அப்போ வந்து 116/100 இன்ட்டு 2 வருஷம் சொன்னனால மறுபடியும் 116/100. ஸோ இந்த 4 சைபர் இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 சைபர் இந்த 2 சைபர் வந்து கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 116 116ன்னு சொல்லியிருக்கோம். 116 116 மல்டிபிள் 13,456 வருது. ஸோ 13,456 இன்ட்டு ஸோ இந்த 5 வந்து மல்டிபிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 67,280ன்னு சொல்லிட்டு வருது, சரிங்களா. ஸோ அந்த 67,280ன்றது டோட்டல் அமௌண்ட்டு, சரிங்களா. ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து ஸோ அந்த பின்ற அமௌண்ட் வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும், சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 67,280 மைனஸ் 50,000 போட்டால் 17,280ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அதுதான் பார்த்தோன்னா இவங்க கேட்டிருக்கிற கூட்டு வட்டி, சரிங்களா. ஸோ ஆப்ஷன்லேயும் இருக்குது பாருங்கள், 17,280, சரிங்களா. ஸோ இந்த மாதிரியும் போடலாம், நீங்கள் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கு மட்டும்தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்துட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா போட்டுக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனா ஃபார்முலா வச்சே போட்டுக்கோங்க, ஓகேவா. ஸோ நம்ம வந்து அடுத்த சம் பார்க்கலாம்.